பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆகவே யாபேஸ் 1 நாளாகமம் ஹல்லேலூயா 4 அதிகாரம் 9 வசனம் 10 வசனம் அதை நம்ம படிச்சுட்டோம். ഹല്ലേലൂയ. യാബേസ് ദുഃഖപുത്രൻ. അവൻ്റെ അമ്മ വേദനയോടെ പെറ്റെടുത്താൽ അവൻ ജപം പണിനാർ. എല്ലാവരും എന്നെ ഒടുക്கிறாரே, എന്നെ ചേർത്ത് കൊള്ള മാട്ട സ്വന്തം ബന്ധങ്ങളെല്ലാം யாரும் ஒரு ഫ്രണ്ട്ഷിപ്പില്ല. ഒടുക്കപ്പെട്ടവനായി തനിപ്പെട്ടവനായി ദുഃഖപുത്രൻ அந்த தேசத்தில் வாழும்போது இஸ்ரவேலின் தேவனை நோக்கி அந்த யாபேஸ் வேண்டுதல் செய்தது, தேவரீர் என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கி. ஆண்டவரே, 2வது வேண்டுதல், என் எல்லையை பெரிதாக்க வேண்டும், உமது கரம் என்னோடு இருக்கணுமே. 3வது வேண்டுதல். 4வது வேண்டுதல் என்ன? எந்த தீங்கும் காணாதபடி, தீங்கு உண்டாகாதபடி உம்முடைய கரத்தில் என்னை காத்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. தீங்கின் என்னை விலக்கி காத்துக்கொள்ளும். சங்கீதம் 121:7. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், ஆத்துமாவை காப்பார். அவன் யாபேஸ் வேண்டிக் கொண்டது தேவன் அருளினார். ஹல்லேலூயா. 29:11 சங்கீதம். கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பார். சமாதானம் அருளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆகவே ஸ்தோத்திரம். யாபேஸ் யாரை நோக்கி வேண்டுதல் செய்தார்? இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தான் வேண்டுதல் செய்தார். இஸ்ரவேலின் தேவனே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தர் பிரியம். அதனால் இஸ்ரவேலை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனே நோக்கி கூப்பிடுறார். அல்லேலூயா. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன், வானமும் பூமியும் படைத்த சர்வவல்ல தேவனில் இருந்த எண்ணுக்கடங்கா நன்மகள் வருமே, என் கண்களை ஏறெடுப்பேன். ஒரு நாள் ஆண்டவர் என்னோட பேசுகிற, சியோன் மலேன்னு சொன்னார். பரலோகத்தில் இருந்தொரு சத்தம், சியோன் மலை. എൻ്റെ അർത്ഥം ഇതാ, നീ കൊലോസ്യർ 3:1, യേശു ക്രിസ്തു പിതാവിൻ്റെ വലതു പക്കത്തിൽ വീറ്റിരിക്കുന്ന ഇടത്തെപ്പാറ്, അതാണ് സിയോൺ മല എന്നർത്ഥം. இப்போ தான் புரியுது அதெல்லாம். அல்லேலூயா. அவர் என்னை இதுவரையும் கண்மணி போல காத்து நடத்துகிறார். நம்ம எல்லாவரையும் அப்படி செய்வார். ஆமேன். அல்லேலூயா.